அல்லேலூயா. இயேசு என்ன செய்தார்? என்னை முத்து என்ன செய்தார்? மாற்றினார். அதனால சந்தோஷம் பங்குது. அதாவது ஆண்டவரே சொல்றாரு, சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நினைச்சேன். ஆமாம், இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம், இயேசு வந்த வீட்டில் மகிழ்ச்சி, இயேசு வந்த வீட்டில் சண்டையே இருக்காது. ஏன் இப்படி சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு ஆவியானவர் நினைச்சுவான், சத்துருக்கு விரோதமாக நினைச்சுவான் கொடியேற்றுவான். ஆவியானவர் பிசாசுக்கு விரோதமாக நினைச்சுவார், கொடியேற்றுவார். அப்ப பிசாசு நினைச்சுவான், பயப்படுவான். உபாகமே 28:7 ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. உனக்கு விரோதமாய் எழும்புகிற உன் சத்துருக்களை ஒரு அறிவுரை சொல்லுங்க பாப்பா. என்னது? இங்க வாசிங்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடித்த பிறகு ஒப்பு கொடுப்பார். என்ன? நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை முறியடிக்க முடியாத கிருபையை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். அதே சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து உங்களிலே குடும்பங்களிலே அவன் சீரிய கோபம் கொள்கிறவனாய் காணப்படுகிறான். உங்களுடைய மனதை மாற்றுகிறான், உங்களுடைய இருதயத்தை மாற்றுகிறான், உங்களுடைய இருதயத்திலே கசப்பான எண்ணங்களை கொண்டு வருகிறான், கசப்பான விரோதங்களை கொண்டு வருகிறான். தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியாதபடிக்கு, தேவனோடு கூட செவிக்க முடியாதபடிக்கு, தேவனோடு கூட ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு என்ன செய்றோம்? காணப்படுகிறோம். ஆனபடினாலே நாம் அருமையான நாட்களில் தேவனோடு கூட சஞ்சரிக்கத்தக்கதான அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? தர வேண்டும். காரணம் என்ன சொன்னால், அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, லேவியராகமம் 26:7 சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் சத்துருக்களை நீங்கள் என்ன செய்வார்கள்? துரத்துவார்கள், உங்களுக்கு முன்பாக அவர்கள் என்ன செய்வார்கள்? விழுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சத்துருக்களை என்ன செய்வீங்க? சத்துருக்களை என்ன செய்வீங்க? எத்தனை பேர் துரத்த போறீங்க? எத்தனை பேர் துரத்த போறீங்க? ஆவியில இருந்தாக்கி இயேசு நாமத்தால என்ன போகும். நீங்க சரியா இருந்தா, உங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தா, பிசாசு உங்களுக்கு என்ன செய்யும்? நடுக்கும். அதான் ஆவிக்குரிய ஜீவித்துல அனலா இருந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஏன்னு சொன்னா, அதாவது இந்த காலத்துல நாம் சத்துருக்கு பயப்படுறோம். அதனால அவன் நம்ம மேல ஏறி இருந்துக்கிட்டு அவன் என்ன செய்யறான்? சவாரி பண்றான். இன்னைக்கு பிசாசுக்கு எதிர்த்து நின்று போராடுகிறவர்கள் எத்தனை பேர்? பிசாசுடைய கிரியைகளுக்கு எதிர்த்து நின்று போராடுகிறவர்கள் எத்தனை பேர்? உங்கள் குடும்பத்திலே பிரச்சனைகள் வருகிறது, உங்கள் குடும்பத்திலே பலவிதமான போராட்டங்கள் வருகிறது, உங்கள் குடும்பத்திலே பலவிதமான வியாதிகள் வருகிறது. இவைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டுமே, போதுமான வருமானம் இல்லையே, போதுமான வருமான இலக்கு இல்லையே என்று சொல்லி அழுகிறீர்களே. ஆனால் பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நின்று போராடத்தக்கதான அந்த திராணியையும் அந்த வல்லமையும் தேவன் உங்களுக்கு தர வேண்டும். ஒரு அறிவியல் ஏன் சொன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதான அந்த திராணி, அந்த வல்லமை, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு எதிர்க்கணும். அவன் உங்களை விட்டு ஓடி போயிடும். ஏன்னு சொன்னா, நான் ஏதோ நல்ல அனுபவம் இருக்கேன் கடவுளுடைய கிருபையினால. ஏன்னு சொன்னா, ஏவுதல் பண்றவங்க, செய்வனை பண்றவங்க சொல்ல தெரியும். ஒரு ஆள் இருக்காரு சேலத்துக்காரு, இன்னே கண்டா பயந்தான் ஓடுவார். ஏன்னு சொன்னா, அவருக்கு அந்த கட்டிலிருந்து விடுதலை கிடைச்சிச்சு, ஆனால் வருமானம் இல்லை. பழையபடி அந்த தொழிலை செய்தார், கண்ணிலே முடமிட்டார். எங்கே இருக்காரோ தெரியாது. குடும்பம் 3-4 குடும்பம் நல்லா வந்துச்சு, நல்லா ஆச்சரிக்கப்பட்டாங்க. ஆனால் கர்த்தரை விட்டு வழி விலகினாங்க, சாபத்துக்குள்ளானாங்க. இன்றைக்கு நீங்களும் இன்றைக்கு கர்த்தரை விட்டு வழி விலகாதபடிக்கு அவரை எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே. எத்தனை பேர் தேவனை அண்டி நெருங்கி ஜீவிக்கீங்க? எத்தனை பேரோட மார்போடு கூட சாய்ந்திருக்கீங்க? அல்லேலூயா. ஏன் சொன்னா, தாய் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். வாசிங்க சங்கீதம் 41:11. என் சத்துரு என் மேல், என் சத்துரு பாருங்க சொல்றான் பாருங்க, என் சத்துரு என் மேல் தேங்குள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று அறிவேன்.
தேவன் சத்துருவின் பேர் ஜெயம் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். பெரிய மாணவனே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே. பெரிய மாணவனே நாம் யாருக்கு பிரியமா இருக்கணும்? சத்துருவுக்கு. அவங்க தலைக்கு மேலே அறியணும் உங்களை பிடிச்சி ஆட்டுவான். தேவனுக்கு கஷ்டம். கொஞ்சம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு சொன்னால் நிறைய காரியங்களில் விட்டு கொடுக்குறவங்களா காணப்படணும். நான் யாருக்கிட்டையும் ஆண்டவர் உணர்த்த மாட்டான்னு சொன்னேன். உணர்த்துவாரு, ஆனால் இருதயத்தை கடினப்படுத்திடுவாங்க. உணர்த்த மாட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க, உணர்த்துவாரு, ஆனாலும் இருதயத்தை என்ன செய்வாங்க? கடினப்படுத்திடுவாங்க. அதனால ஜெயம் கொடுக்கிற யாருன்னு சொன்னா தேவன். நமக்கு பெரிய ஒரு ஜெயத்தை கட்டளையில யாருன்னு சொன்னா அந்த உலகத்துல பிசாசுடைய கிரியையிலிருந்து அந்தகாரத்தின் கிரியையிலிருந்து எல்லா விதமான கட்டுகளிலும் விடுவிக்கிறது யாருன்னு சொன்னா தேவன் தான் நம்மளை விடுவிக்க முடியும். மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். ஏன் சொன்னா மனுஷனால் செய்யத்தகாத காரியங்கள் எல்லாம் தேவன் ஒருவராயிருந்து அவர் செய்கிறவராய் காணப்படுவார். அவரால் எல்லாம் ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டிட நிற்கும். ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் சுத்தமுடைய சுத்தமாகும் போ, இப்படித்தான் சொல்லுவார். அந்த சின்ன வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருந்துச்சு. இன்றைக்கு ஆவிக்குரிய விஷயத்துல நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் முழங்கால் படிட்டு, அதான் ஆண்டவர் சொன்னார், திறப்பிலே நிற்கத்தக்க ஒரு மனுஷனை தேடி. ஆண்டவரே, நான் திறப்பிலே நின்று ஜெபிக்கத்தக்கதான ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த தேசத்துக்காக, இந்த பட்டணத்துக்காக ஆண்டவரே, இந்த பாம்பே பட்டணத்துக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக நாங்கள் ஆள்படிட்டு உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கத்தக்கதான ஒரு கிருபை எனக்கு தாரும் என்று நம்ம எத்தனை பேர் ஜெபிப்போம்? அதை தேவன் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களே ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் வீணாக நேரங்களையும் சமயங்களையும் பேசி பேசி கழிக்காதபடிக்கு ஆண்டோடைய சமயத்தில் முழங்கால் படிட்டு நல்ல காரியங்களை பேசுங்கள், ஆவிக்குரிய காரியங்களை பேசுங்கள். அது தப்பல்ல. வீணான காரியங்களை பேசி நேரத்தையும் சமயத்தையும் வீணாக்குவேன் சொன்னால் நாளை நாள் உன்னுடையது அல்ல. ஏன்னு சொன்னால் நினையாத நேரத்தில் மரணம் வரும், நினையாத நேரத்தில் ஆண்டவர் வருவார். அவரை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, மத்தேயு 13:25 வாசிங்க. மத்தேயு 13:25. இங்க பார்க்கலாம், அதாவது கோதுமைதான் களஞ்சியத்திலே சேர வேண்டும். ஆனால் சாத்தானவன் நல்ல கிரியைகளை செய்கிறான். நல்ல குணங்கள் நம்மை பரலோகம் சேர்க்கும். ஆவியானவர் நம்மை பரலோகம் சேர்க்க நல்ல குணங்களை தந்திருக்கிறார். கோதுமை மணியான நிலத்திலே விழுந்து சுத்ததாகில் அது நல்ல பலனை கொடுக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை நாட்டிலே பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு நல்ல குணங்களையும் நமக்கு நல்ல கிருபைகளையும் தேவன் தருகிறார், பரலோகம் சேர்க்கும் அப்படியாக. ஆனால் சத்துரு நினைக்கிறான், களைகளை விதைக்கிறான். ஆனால் சத்துரு உங்களுடைய குடும்பங்களிலே களைகளை நினைக்கிறான், விதிக்கிறான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறான், பாவ இச்சைகளை செய்கிறான். அது மாத்திரமல்ல, பாவ காரியங்கள் எல்லாம் குடும்பத்திலே காணப்படும் போது இவைகள் நம்ம ஆத்துமாவை கெடுக்கிறவர்களாய் காணப்படுகிறது. நம்முடைய ஆத்துமாவில் அவன் அதை விதைக்கிறான். அதனால நம்முடைய ஆத்துமா என்ன செய்து போது கெட்டு போகிறதாய் காணப்படுகிறது. வேதத்தை சொல்லுங்க, எல்லா காவலோடும் உன் ஆத்துமாவை என்ன செய்து கொள், காத்துக்கொள். ஆத்துமா கரைப்பட்டு போகக்கூடாது. இன்னைக்கு அநேக ஜீவித்தில் நல்லா இருப்பாங்க, ஆனால் ஆத்துமா கரைப்பட்ட உடனே மழுங்கிடுவாங்க. மனுஷன் மழுங்குனா எதுக்காகும்? மரம் மழுங்குனா மத்துக்காகும், மனுஷன் மழுங்குனா ஒண்ணுக்காகும்ல. அதனால மழுங்குற ஜீவியை நம்ம இடத்துல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம ஆத்மாவை கெடுக்கிற காரியங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு தேவனோடு கூட அண்டி நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அதான் தானிய அந்தி சந்தி மத்தியானம்.
அதான் அவரும் செய்தார். அந்தி சந்தி மத்தியானம். நம்ம முஸ்லீம்கள் பாருங்கள் 5 நேரம் சொல்கிறேன், உங்களுக்கு 3 நேரம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த 3 நேரமும் உங்களுக்கு என்ன செய்ய முடியல, ஜெபிக்க. அதாவது ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொன்னால் 4வது ஒத்துக்கிட மாட்டேன். எப்படி எப்படின்னாக்கி இருக்குது, வேலை இருக்குது, பிள்ளைகளை கவனிக்கணும், பிள்ளைகள் சாப்பிடணும், அதெல்லாம் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு நீ நேரத்தை ஒதுக்கிட்டு 1:30 மணிக்கு பிள்ளைகள் சாப்பிட்ட பிறகு உட்காந்து ஜெபம், அந்த டைமை கணக்கு பண்ணணும். ஒரு அரை மணி நேரம் தான் நடக்கும். பிற கொஞ்சம் நேரம் ஜெபிக்கிறதுக்கு வாஞ்ச வந்துடும். மற்ற ஜனங்களுக்காக, மற்ற குடும்பங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதுனால தேவன் பெரிய காரியங்களை என்ன செய்வார். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணீங்க ஐயா, எங்களுக்கு ஒரு விடுதலை, நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம், என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. நம்ம அதை கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் சுமத்தில் ஜெபிப்போம். இதுதான் அதில் கிடைக்கிற காரியம். அதான் தாவீது சொன்னான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன். இப்படித்தான் ருசித்து பார்க்கணும். கர்த்தர் செய்கிற காரியங்களை என்ன செய்யணும், ருசித்து பார்க்கணும். ஏன்னு சொன்னால் அந்த வேதத்திலே நான் பார்க்கிறோம், பிசாசானவன் தீமை செய்ய பார்க்கிறான். பிசாசானவன் ஒரு மனிதனை கெடுக்க பார்க்கிறான். ஏன்னு சொன்னால் சத்துரு நமக்கு அநேக விபத்துகளையும் ஆபத்துகளையும் என்ன செய்யணும் கொண்டு வருகிறான். காரியங்களையும் சண்டைகளையும் பிரிவினைகளையும் என்ன செய்யணும் கொண்டு பார்க்கிறான். தீங்கு செய்வதே சத்துருவுக்கு பிரியம். பிசாசுக்கு பெரிய காரியம் என்ன சொன்னால் நம்ம குடும்பத்தில் தீங்கு செய்யணும், அதான் அவனுக்கு பிரியம். ஆனால் இந்த நாட்களில் பயத்தை உண்டு பண்ணுகிறான் சத்துரு, நமக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறான். ஆனால் சவுல் இஸ்ரவேல் அனைவரும் என்ன செய்தாங்க, கோலியாத்தை கண்டு என்ன செய்தாங்க, பயந்தாங்க. சத்துரு பயத்தை கொடுத்தாங்க. கோலியாத்தை கண்டு எல்லாரும் என்ன செய்தாங்க, ஒரு சின்ன தாவீது, ஆடு மேய்ச்ச தாவீது. அதாவது நாளைக்கு எடுத்தது சிறியவர்களையும் வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் அற்பமாய் எண்ணக்கூடாது. நான் காலையில் வேதத்தில் வாசிக்கும்போது தியானிச்சுட்டே இருந்தேன், இவங்களெல்லாம் அற்பமாக எண்ணக்கூடாது. இவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை நினைச்சுவாராம், செய்வார். ஏன்னு சொன்னால் பேதரு படிக்கலை. இப்போ கேட்டால் நான் என்ன படிச்சிருக்கேன், நான் பிஇ படிச்சிருக்கேன், பிஏ படிச்சிருக்கேன், பிகாம் படிச்சிருக்கேன், எம்டி படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், அது படிக்கேன், இப்படி படிக்காங்க, நல்லதான் இல்லைங்கிறங்கள. ஆனால் பேதைகளையும் கர்த்தர் என்னச்சுவாராம், ஆக்குவாரா. எத்தனை பேருக்கு சுவாசம் இருக்கு? அதாவது நீங்கள் பேதைகளாக இருந்தாலும் என்ன செய்து போவதில்லை, திசை கட்டு போவது இல்லை. ஏன்னு சொன்னால் பேதுரு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு என்ன தெரியும், போச்ச நடக்குது போக தெரியும், ஒன்றும் வேதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. பவுலாவது கொஞ்சம் அறிவு உள்ளவன், ஞானம் உள்ளவன், அவன் நிறைய படிச்சிருக்கான். ஆனால் பேதுருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் பேதுரை கொண்டு கர்த்தர் என்னச்சுதா தெரியுமா, பெரிய காரியங்களை என்னச்சுதாரு செய்தார். அநேகர் அவன் பேசுகிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னு சொன்னா இன்றைக்கு நீங்கள் திக்குவாயின்னு கொன்னவாயினா இருந்தாலும் மோசையோடு இந்த பேசின தேவன் உங்களோடு கூட பேசுவார். எனக்கு பேச தெரியாது அப்படிங்கிறதுல நம்ம வாஞ்சியோடு கூட வந்தாக்கி ஒரு வார்த்தை இங்க நின்று சொல்லும்போது அந்த வார்த்தை அங்கே இருக்கிற ஒருத்தருடைய இருதயத்தில் பதியும். இந்த வார்த்தை என்னை நினைச்சது, பயப்படுத்தினது. நான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படினேன். கர்த்தர் என்னை நினைச்சுதான் ஆசீர்வித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு இந்த அருமையான நாட்களிலே கோலியாத்தை குறித்து எல்லாரும் பயந்தார்கள். ஆனால் நினைச்சாங்க, கேட்டு பயந்தார்கள். ஆனால் தாவீது என்ன செய்யல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு எந்த சம்பவம் நடந்தாலும் சரி, எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்குள்ளே போராட்டம் இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னோடு கூட. ஆமாம், அதான் சொல்லப்பட்டிருக்கு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட எங்கே இருப்பார், உன் வீட்டுக்குள்ள உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும். வேதம் சொல்லுது, என்ன வேதம் தானே சொல்லுது, நமக்கு இல்லையே. உன் வீட்டுக்குள்ளே சமாதானமும் உன் அலங்கத்துக்குள்ளே. ஆமாம், நான் நிறைய காரியம் இங்கேயும் படிச்சுக்கிட்டேன், ஊர்லேயும் படிச்சிருக்கேன். ஏன்னு சொன்னால் அதாவது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனில் இங்கே பாருங்கள், இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனில் வீட்டுக்குள்ளே மருமகளை வச்சு சமாதானம் கிடையாது. யாரும் வருத்தப்படாதுங்க இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி என்கிட்ட அதாவது நான் பார்க்குறேன். சில இடத்துல சொல்கிறாங்க, மருமக சம்பளம் நிறையா வாங்குறா. அவள் சொல்கிறா, நான் எங்கள் அப்பனுக்கு எங்கள் அம்மைக்கு தான் கொடுப்பேன். கெட்டி கொடுத்த வேலைக்கு சத்தம் கட்டாமல் புருஷன் முன்னாலும் பேர வேண்டியானே. அவனுக்காக ஜெபம் பண்ணணும். அவன் மனம் உமந்து எரிச்சுவான், கொடுப்பான், கொடுக்காம இருக்க மாட்டான் இல்லைங்கட்டா. எத்தனை பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, அப்பா கிட்டத்திலே வந்துடாதுங்க. ஏன்னு சொன்னால் நான் வெவ்வேறு சபையாக இருக்கும், போக மாட்டேன், நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு. ஆனால் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னு தெரியுமா, அந்த புருஷன் அதாவது
மாப்பிள்ளையோட அப்பா எனக்கு தெரியும். பொருளோட உபதேசர் வேலை பார்க்க சீனை சர்ச்சை நடத்துகிறான். நல்ல பையன், இங்கே சர்ச்சைக்கு வந்த பையன் தான். ஆனால் அன்றைக்கி அவன் மகனுக்கு கல்யாணம் முடிச்சு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். அவன் செய்வான். ஆனால் மனைவி நினைச்சிடான் அவள் வாங்குற சம்பளத்தை தாயும் தகப்பன் கொடுத்துட்டு தாயும் தகப்பன்னு போதும் எனக்கு அப்படின்ட்டு இருக்கா. இப்போ பிரச்சனை வந்துட்டு இப்போ எங்கே போகிறது? ஏன்னு சொன்னால் இந்த அருமையான இந்த நாட்களில் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும்போது எனக்கு தேவனை அண்டி தேவனை நெருங்கி ஜீவிக்கணும். அப்படி ஜீவித்தா தேவன் எல்லா விதமான பிரச்சனையிருந்தும் எல்லா விதமான போராட்டம் இருந்தும் தேவன் என்ன செய்வார் வெளியேற்றுவார். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வயதடி கொண்டு சுற்றி திரிகிறான். அவன் விழுங்கிவிட்டால் அவன் நமக்கு என்ன செய்வான் தெரியவே மாட்டான். அதனால பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னு சொன்னால் அன்றைக்கி அநேகர் சோர்வு உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆவிக்குரிய ஜெபித்தில் ரொம்ப சோர்வு. ஜெபிக்க வேண்டிய இடத்துல ஜெயிப்பதில்லை, வேதம் வாசிக்க வேண்டிய நேரத்தில் வேதம் வாசிப்பதில்லை. இப்படி இருந்தாச்சுன்னு சொன்னால் மனச்சோர்வு நிச்சயம் வரும். யோனா சோர்ந்து போய் சாவை விரும்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சத்துருவாக யேசுவேலின் வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போய் வனாந்தரத்திலே சாக வேண்டும் என்று விரும்பினார்கள். சத்துருவின் தரித்திரம். ஏன்னு சொன்ன சத்துரு பல விதமான உபாயங்களை சொல்லுவான். நீ இருக்காத, நீ செத்துரு. இன்னைக்கு அநேக வீடுகளை எடுத்தாலும் தெரியுமா பிசாசு பிள்ளைகளோடு பேசுறது, மகனோடு பேசுறது. அதனால தாய் வெளியே போனோன்னே போடுங்க போட்டுருது. பிற அதுக்கு பிறகு வந்து அழுது என்ன பிரயோஜனம்? பிள்ளைகள் மேலே நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துள்ளவர்களாய் என்ன வேண்டும் காணப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் சத்துருகளை ஜெயிக்கிறதுக்கு நம் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். பிசாசை ஜெயிப்பதற்கு நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம் பட்சத்திலே என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆதலால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அது மாத்திரமல்ல, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வேத அறிவு உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தெளிந்த புத்தி வேத அறிவு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன், நல்ல ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார். விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சபையிலே விசுவாசத்தை குறித்து அறிக்கை செய்கிறவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு என்ன செய்ய வேண்டும். அப்பந்தான் எனக்கு சத்துருக்களை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். சாட்சிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். இந்த கடைசி காலத்தில் சோர்ந்து போயாச்சுன்னு சொன்னால் தரித்திரம். வேலையில் சோர்ந்து போகிறவன் என்ன ஆவான்? தரித்திரன் ஆவான். அதனால் சோர்ந்து போகக்கூடாது. தேவன் கொடுக்கிற வல்லமையும் தேவன் கொடுக்கிற கிருபையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு நாம் விழித்திருந்து தேவனுடைய சமூகத்தில் பிசாசுக்கு எதிர்த்து நின்று போராடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்கள் ஜெப வீரர்களாய் காணப்படுகிறீர்கள் சொன்னால் பிசாசுக்கு எதிர்த்து நின்று நீங்கள் போராடுகிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். அவனே சொல்லுவான், முதல்ல இவன் போட்டு நான் வாரேன், இவன் இருந்தால் நான் உள்ளே இருக்கவே முடியாது அப்படிமா. ஏன்னு சொன்னால் நம்ம தெரியாது. பிசாசு நம்மளை கண்டவனே பயந்து ஓடும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் என்ன செய்வார். இந்த கடைசி காலத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் ஆவியான உங்களுக்கு வரங்களையும் வாக்குகளையும் வல்லமைகளையும் என்ன செய்வார்? அந்நிய பாசத்தில் பேசுங்க. வீட்டில் உட்கார்ந்து அந்நிய பாசத்தில் நிறைஞ்சி பேசுங்க. ஆவியான உங்களை நிரப்புவார். நிரப்பும் போது வரங்கள் உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். அப்போ அந்நிய பாசத்தில் பிசாசுக்கு எதிர்த்து போகும்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒரே அது உங்கள் பிறத்தினால இல்லை, தேவன் என்னோடு கூட இருந்தபடினால அந்த பிசாசை என்னை விட்டு பயந்து ஓடிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு 1000 ஸ்தோத்திரம் என்ன செய்யலாம். அப்போ தான் நமக்கு தெரியும் உண்மை உறுதியாய் பற்றி கொள்ள முடியும். உறுதியாய் இடத்துல விசுவாசத்தோடு கூட ஜீவிக்க முடியும். இந்த கடைசி காலத்தில் ஜெபத்திலும் விசுவாசத்திலும் வேத வாசிப்பிலும் என்ன உறுதியாய் தரித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை. நாம் ஜெபத்துக்குள்ளாக வருவோமாக. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டோம். அம்மே, நமக்கு விரோதமாய் எழும்புகிற உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் பூமி அஸ்தமிக்கும் திசை தொடங்கி அம்மே கர்த்தரை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொன்னது போல அக்கினியான வல்லமை ஃபயராமை ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது சத்துரு அங்கே அணுக முடியாது. நியாயக்கேட்டின் மகனுக்கு அங்கே இடமில்லை. வாயத்தரங்க ஒவ்வொரு வாயத்தரை செபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் விருதாவாய் தேவனை பெற்றுக் கொள்ளவில்லை. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த ஆவியானவர் வல்லமையாய் அவர் கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை இறங்கும்படியாக அவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு
சத்துரு ஒரு வழியா வந்தா அவன் 7 வழியாய் ஓடி போக முடியாது. கர்த்தர் அதிகாரம் செய்வார். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்க பயப்பட மாட்டீர்கள். ஆகிய அவைகளை ஒன்றையும் குறித்து நாம் பயப்பட, ஏனென்றால் என் சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமானீர். வாயத்தரங்க வாயத்தரங்க, ஏனதான இருக்காதுங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் நிறைவான மகிழ்ச்சி வெளிப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் ஆராதிக்கிற நீங்கள் ஏன் துக்கத்தோடு தெரிய வேண்டும்? ஏன் துக்கத்தோடு இருக்க வேண்டும்? கர்த்தருடைய மனமகிழ்ச்சி உங்களுக்குள்ளே வேண்டும் என்று சொன்னால் வாயத்தரங்க வாயத்தரங்க, தேவனுடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உங்களுடைய வாழ்க்கையில எழும்பணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. மகிமை மறுரூப மலையின் மகிமை, இனிமை தேவனே சமூகத்தின் இனிமை. மகிமை மறுரூப மலையின் மகிமை, இனிமை தேவனே சமூகத்தின் இனிமை. நிறைவாக இறங்கட்டுமே, மகிமை நிறைவாக இறங்கட்டுமே, நிறைவாக இறங்கட்டுமே, மகிமை நிறைவாக இறங்கட்டுமே. சாலமன் ஆலயத்தை அன்று நிரப்பிய ஓ மகிமை, சாலமன் ஆலயத்தை அன்று நிரப்பிய ஓ மகிமை. ஆலயத்தை நிரப்ப அழைக்கிறோம் ஆவலோடே, ஆலயத்தை நிரப்ப அழைக்கிறோம் ஆவலோடே. மகிமை மறுரூப மலையின் மகிமை, இனிமை தேவனி சமூகத்தை இனிமை. மகிமை மறுரூப மலையின் மகிமை, இனிமை தேவனி சமூகத்தை இனிமை. நிறைவாக இறங்கட்டுமே, ஆமென். மகிமை நிறைவாக இறங்கட்டுமே, நிறைவாக இறங்கட்டுமே, மகிமை நிறைவாக இறங்கட்டுமே. மோசேயின் ஜெபம் கேட்டேன் அன்று காண்பித்த ஓ மகிமை, மோசேயின் ஜெபம் கேட்டேன் அன்று காண்பித்த ஓ மகிமை. ஏகிடும் எங்களையும் சோழ்ந்தேன் நிரப்பட்டும் இப்பொழுதே, ஏங்கிடும் எங்களையும் சோழ்ந்தேன் நிரப்பட்டும் இப்பொழுதே. மகிமை மறுரூப மலையின் மகிமை, இனிமை தேவனி சமூகத்தை இனிமை. மகிமை மறுரூப மலையின் மகிமை, இனிமை தேவனி சமூகத்தை இனிமை. நிறைவாக இறங்கட்டுமே, மகிமை நிறைவாக இறங்கட்டுமே, நிறைவாக இறங்கட்டுமே, மகிமை நிறைவாக இறங்கட்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ வல்லமை இறங்கும்படியார், ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு ஆட்கொள்ளும்படியார். அவருடைய நல்ல ஆவி நம்மை செவையான வழியில நடத்தும்படியாக உம்முடைய நல்ல ஆவி ஆண்டவரே என்னை செவையான வழியில நடத்துவதாக ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கர்த்தருடைய மகிமையின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை ஆட்கொள்வதாக. சத்துரு விதைக்கிற கலைகளுக்கு, சத்துரு விதைக்கிற காரியங்களுக்கு இடம் கொடாதபடி ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளை காப்பீராக. கர்த்தருடைய வல்லமை அப்பா ஒவ்வொரு குடும்பங்கள் மேல சூழ்ந்து கொள்வதாக. உட்பிறத்திலும் பிற்புறத்திலும் ஆண்டவரே நீர் என்னை தாங்குகிறீர் என்று சொல்லும்படியா பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படி ஆட்சேபிக்கிறோம். உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்கள் மேல் பிரியமானீர், நீர் எங்கள் மேல் பிரியமானீர் ஆண்டவரே. ஓலா காதிகேரா சால்கி ஓலா இலோரி மேலவோ ஷக்கி ரௌலேகே வரதோனா வரவரபா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி 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 ராஜா. உம்முடைய மகிமை பிரஸ்தாபம் ஆண்டவரே பெரிதாய் ஒவ்வொரு வாழ்க்கையில் இறங்கட்டும் ஆண்டவரே. We can declare
ஊனதர சங்கமன தூரமா ஆமே தொடர்ந்து வழி நடத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம். வெளியே புறப்பட்டு போகும் பொழுது கொழுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள் என்று சொன்ன போல ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தில் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் கூடி வந்த பிள்ளைகள் அனைவரோடு கூட தேவனுடைய அக்கினி மதிலாகிய பாதுகாவலோடு கூட ஆமே கர்த்தருடைய கரம் பாதுகாத்து எல்லாவற்றையும் நன்மையாய் அவர் வழி நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.